இன்றைக்கி 1001 இரவுகள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாளே, அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கதைகளில் ஒரு கதை ராஜாவும் பருந்தும் அப்படிங்கிற கதை. இது என்னென்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அவங்கக்கிட்ட ஒரு பருந்து, அதை ரொம்ப பெட்டு மாதிரி எடுத்து வளர்த்துட்டு இருந்தானா. அந்த ராஜா எந்த காட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பருந்து கூடவே பறந்து பறந்து அவனோட போகுமா. எப்போ பார்த்தாலும் அந்த பருந்து அந்த ராஜாவோட ஷோல்டரில், அதாவது தோளில் தான் உட்காந்துக்கணுமா. ஒரு நாளைக்கு அந்த ராஜா என்ன பண்ணாராம், வேட்டைக்கு போகும்போது தன்னோட படைகளையும் கூட கூட்டின்னு போனாராம். அன்றைக்கி அவர் அழகாக ஒரு மானை ஒன்றை பார்த்தாராம். பார்த்த உடனே, ஆஹா, இந்த மான் ரொம்ப அழகாக இருக்கே, இதை நம்ம வேட்டையாடலாமே அப்படின்னு நினச்சிட்டு அது வேட்டையாடுறதுக்காக அதை துரத்திட்டு போகிறார். துரத்திட்டு போகும்போது என்ன ஆகுது, ஆனால் அந்த மான் புத்திசாலி மானா. அது என்ன பண்ணுறது தெரியுமா, 4 பாய்ச்சலில் ஓடி 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 போய் புஷ்களுக்கு நடுவில், அதாவது புதர்களுக்கு நடுவில் போய் பதுங்கினுட்டு அந்த ராஜாவுக்கு டேக்கா கொடுத்துட்றது. ராஜா தேடிட்டு போகிறார், காணவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறார், எங்கே போச்சு அது, ஆனால் விடப்படாது இதை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிடுகிடுன்னு தன்னோட குதிரையில் வந்துடுறார். வந்தப்புறமா அதை காணும். ஆனால் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறா, கூட வந்த ஆட்கள்லாம் பின்னாடியே நின்றுடுறா. பின்னாடியே நிற்கும்போது, ஆனால் அந்த பருந்து எப்போவுமே தோளில் தானே உட்காந்துட்டுருக்கோம், அந்த தோல்லையே உட்காந்துட்டு அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் கூடவே வந்துடுத்து. ஐயோ, என்னடா இத்தனை தூரம் வந்துட்டோமே, நம்மளோட வந்த ஆட்களும் காணலையே, இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப தாகமாக இருக்கே, என்ன பண்ணலாம், குடிக்க தண்ணி வேணுமே அப்படின்னு நினச்சிட்டாராம். தேடிட்டு போனாராம். அங்கே ஒரு சின்ன குட்டை இருந்துதான். அந்த குட்டை ஒரு மரத்துங்கீழே இருந்திருக்கு. அந்த ராஜாவுக்கு சந்தோஷமாயிடுது. ஆஹா, இந்த குட்டையில் நம்ம ஜலத்தை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், இறங்கி அவர் கையில் இருந்த ஒரு சின்ன பவுல், கிண்ணம், அதை எடுத்து அந்த இதில் குட்டையிலேருந்து ஜலத்தை மொழ்கிறார். அப்போ என்ன பண்ணுறது, அந்த பருந்து கிடுகிடுக்குன்னு படப்படன்னு தன் ரெக்கையால் அந்த ராஜாவோட கிண்ணத்தை தட்டி விட்டுப்படுறது. தட்டி விட்டோன்னே அது தரையில் உழுந்து எல்லா ஜலமும் போய்டுறது, வெளியில் வழிஞ்சு போய்டுறது. ராஜாவுக்கு கோவம் வந்துடுத்து. அந்த செல்ல பருந்து திட்டவும் முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியல. ஆனால் ஜலம் தாரத்துக்கு எடுத்து வச்ச ஜலம் போயிடுத்தேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, பரவாயில்ல, ஏதோ தவறுதலாக பண்ணிடுத்து போல் இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த குட்டையிலேருந்து ஜலத்தை மொண்டு எடுத்துக்கிறார். திருப்பி அந்த பருந்து என்ன பண்ணுறது, கிட்ட வருது படப்படம் தன் சிறகால் அடித்து 2ஆம் தடவையும் அந்த கிண்ணத்தை தட்டி விட்டுப்படுறது. ஜலமெல்லாம் கீழே கொட்டி போய்டுறது. இப்போ நிஜமாகவே ரொம்ப கோவம் வந்துடுத்து அவருக்கு. என்ன பண்ணுற பாருவனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழை உருவி அது வெட்டுறதுக்கு போகிறார். அது பறந்துருத்து. ஆனால் அது பறந்து போகிறத பார்த்தா ஏதோ ஒன்றை காமிக்கிறதுக்கு கூட்டின்னு போகிறாப்பிலே இருக்குது அந்த ராஜாவுக்கு. என்னது அப்படின்னு பார்த்தா, அந்த குட்டைக்கு பக்கத்தில் இருக்க மரம் இருந்தது இல்லையா, அந்த மரத்தில் நிறையா பாம்பு சுற்றி தொங்கின்னு இருந்துதான். அதான் விஷமுள்ள பாம்பு. அந்த விஷமுள்ள பாம்போட வாயிலேருந்து கீழே விஷத்துளிகள் அந்த குட்டையில் விழுந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஜலம் முழுக்க விஷமாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஆஹா, நம்ம பருந்து இப்படி நம்ம காப்பாற்றி விடுத்தே, நம்ம உசுரை காப்பாற்றி விடுத்து, இதை போய் நம்ம கொல்ல நினச்சோமே, என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பருந்தே, உன்னை நான் கொல்ல நினச்சேன், என்னை மன்னிச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதே, நீ காமிச்சதுனால இன்றைக்கி நான் உயிர் பழைச்சேன், என்னென்னைக்கும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். திருப்பியும் அந்த பருந்து அவர் தோளில் ஏறி உட்காந்துது. 2 பேரும் சௌக்கியமாக சந்தோஷமாக திரும்பி போயிட்டா ஊருக்கு. நல்லா இருக்குல்ல அந்த கதை. இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான கதை சொல்கிறேன். நீங்கள் பெரியவா இதை பார்த்தேன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.